ராணவ் கழுத்தை ராயன் செக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டேல வந்துட்டு ராணவை வந்துட்டு ஜெஃப்ரி கண்ணிலேயே ஒரு அடி அடிச்சிருப்பாரு. அது கேமில் தான், பட் ஸ்டில். அதுக்கப்புறமும் போயிட்டு ராணவ் போயிட்டு சௌந்தர்யா கிட்டேயும் ஜாக்லின் கிட்டேயும் போயிட்டு சாரி சொல்லுவாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், ராயன், ஜெஃப்ரி 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ராணவ் போய் உட்காந்துட்டு சாரி சௌந்தர்யா, ஜாக்லின், அவங்க 2 பேரையும் மூடுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. அந்த மொமெண்ட்டில் எனக்கு அப்படி கழுத்தை சோக் பண்ணி எனக்கு அந்த இது ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு உடனே ஜாக்லின் உடனே சொல்கிறாங்க, நீ அப்போயாச்சும் விட்டுருக்கலாம்ல, நீ வந்து ராயன் நீ வந்து ஜெஃப்ரியை விட்டுருந்தேன்னா ராயன் உடனே விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுகிறாங்க. ஸோ ராணவ் திரும்ப திரும்ப சாரி சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ராணவ் பேரில் மட்டும்தான் தப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நேற்று சௌந்தர்யா வந்து மஞ்சரியை நீ மூடு, வாயை மூடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு சாச்சனா வந்துட்டு தீபக்க போவோம், நீங்கள் பொத்தி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு மறந்து போச்சு. இன்றைக்கி ராணவ் மூடுன்னு சொன்னதை வந்துட்டு இவங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க. ஸோ கடைசி அவர் ரொம்ப சின்சியர், அந்த அப்பாலஜினா இப்படி கேட்கணும், சாரி அப்படி சொல்லாமல் நெஞ்சில் கை வச்சு ஃபஸ்ட்டே ஜாக்லின் கிட்ட சாரி சொல்லியிருப்பாரு. இப்போவும் ரொம்ப ஜென்யூனாக வந்து சாரி கேட்குறாரு. சாரி கேட்டுட்டு ஆனால் ஜெஃப்ரி ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாரு, இட்ஸ் ஓகேடா, கேம் அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு சௌந்தர்யாவும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி ஜாக்லின் அப்போ எதுவும் சொல்லலை. அப்புறம் எந்திரிச்சு நான் போகிறேன்னு சொல்லும்போது ஜாக்லின் வந்துட்டு சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராணவும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ராணவோட கெஸ்டர்.